ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடில் இருக்கிற நெல்லையம்பதிக்கு தான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோயம்புத்தூர்லேருந்து நெல்லையம்பதி ரீச் ஆகிறதுக்கு 3.5 hours ஆச்சு. 110 கிலோமீட்டரை நம்ம க்ராஸ் பண்ணி வந்துட்டுருக்கோம். இப்போ வந்து நம்ம ஊருக்குள்ளே ரீச் ஆகிட்டோம். இங்கே சீசன் டைமில் போனால் நிறைய வாட்டர் ஃபால்ஸ் நம்ம பார்க்கலாம். குட்டி குட்டி வாட்டர் ஃபால்ஸ் நம்ம வர வழியிலே நிறைய நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். பட் நாங்கள் போனது சம்மர் சீசன் அப்படின்றதுனால வாட்டர் ஃபால்ஸ் எதுவுமே எங்களால் பார்க்க முடியல. நல்ல வெயிலாகவும் இருந்தது. டீ எஸ்டேட் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். பட் காஃபி நான் பார்த்ததே கிடையாது. ஃபஸ்ட்டு டைம் நான் இங்கே தான் பார்த்தேன். காஃபி மரமாக இருக்கும் அப்படின்றதே நான் இங்கே தான் பார்த்தேன். இது பார்த்திங்கன்னா இதுதான் காஃபி பீன். இதுலேருந்து தான் காஃபி எடுக்கிறாங்களாம் ஃபுல்லாக. இது எல்லாமே காஃபியோட மரம். இதை பார்க்குறதுக்கு இளந்த பழம் மாதிரி இருந்தது. இது காஃபின்றதே டவுட்டாக தான் இருந்தது. ஏன்னா நம்ம காஃபி பீன் நம்ம பார்த்துருப்போம், ரோஸ்ட் பண்ணிலாம் கடையில் கொடுப்பாங்க. பட் இது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கே, இதுதான் காஃபி பீனான்னு டவுட்டாகவே இருந்தது. காஃபியா? மரம், காஃபி ட்ரீ. Coffee tree will be like this. You are wrong, brother. You are wrong. You are totally wrong. You are wrong. இதுதான் காஃபின்னு. இங்க பாரு. போடா. இங்க பாருடா. இதான் காஃபி பீன். Is it? இது சாக்லேட் வேறனே. சாக்லேட் அதையும் கோகோ. காமிக்கிறேன். இதான் காஃபி பீன். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம்டா. அந்த மரத்துல செடி பிரியா காமி பிரியா. இப்ப போட்டோ காமிச்சில்ல. டேய் அது இவ்ளோ வளரலடா. டேய் இதான்டா இது. இதான் அது காஃபி. இலைய பாரு பிரியா. அது எங்கலாம் போவோமோ அதெல்லாம் போவோம். இந்த அளவுக்குலாம் நாங்க செம்மையா இருக்கு. இது பாருங்க ஆரஞ்சு ட்ரீ. இதெல்லாம் சூப்பரா இருக்கு. நல்லா பழுத்து இருக்கு. இதுதான் மலை ஆரஞ்சு. மலை. ஓகே ஓகே. நம்ம இப்போ ஓவிஎஃப் பக்கத்தில் வந்துட்டோம். ஆரஞ்ச் வெஜிடபிள் ஃபார்ம்ன்றது தான் ஓவிஎஃப். இது கவர்மெண்ட் இந்த ஃபார்மை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம அது பக்கத்தில் வரும்போது நிறைய ஜீப் சஃபாரி அவைலபிளாக இருக்குது. நம்ம அங்கே போகும்போது எல்லோரும் நம்மளை அப்ரோச் பண்ணுறாங்க. 1500 சார்ஜ் பண்ணிட்டு நம்மளை டீப் ஃபாரஸ்ட்குள்ளே கூட்டிகிட்டு போய் காட்டுறேன்னு சொல்கிறாங்க. ஆஃப் ரோடில் நம்மளை கூட்டிகிட்டு போய் காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து இப்போ ஒரு 6 கிலோமீட்டர் போனீங்கன்னா சீதார்குண்டுன்னு ஒரு வியூ பாயிண்ட். இங்கே யாரும் வியூ பாயிண்ட் இல்லை, இனி போக முடியாது அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஒரு நெல்லி மரம் நிற்கல, அந்த ஒரு வியூ இருக்குது. நாம போகிறது அதுக்கு 1500 அடி மேலே மொத்தமாக டோட்டலியாக காமிச்சு. சரி ஓகே. அப்போ நம்ம பார்த்துட்டு சொல்கிறோம். நீங்கள் ஸ்டே இல்லை ஸ்டே இல்லை இல்லை இனியிப்போ உங்களுக்கு வந்ததுக்கு மெயினாக இந்த ஆல்மோஸ்ட் இந்த ப்ராப்பர்ட்டி மொத்தமாக நம்ம ஜீப்லேயே அடுத்ததாக காமிச்சு கொடுப்போம். நீங்கள் நினைக்கிற மாதிரி மட் ஆஃப் ரோட் ரைஸ் எல்லாம் கிடையாது. நம்ம 1 day ட்ரிப் தான் போயிருக்கோம். ஸோ ஜிப் சஃபாரி எதுவுமே நம்ம ட்ரை பண்ணல. நம்ம இப்போ ஓவிஎஃப்குள்ளே உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளுக்குள்ள போகிற மாதிரி இருக்கும்ல. அது கேரட். எது? அதுவா? அண்ணி நீங்கள் ரொம்ப இது கேரட்டு, இது பீட்ரூட்டு, இந்த ஃபார்ம் பீட்ரூட், இது ரேடிஷ். வாங்க போகலாம். இது ஏதோ இப்போ தான் போட்டிருக்காங்க, இது என்னன்னு தெரியல. இங்கே ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அப்புறம் ஃப்ரூட்ஸ் சேல் கூட பண்ணுறாங்க. தென் ஸ்குவாஷ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. நம்ம வேணும்னா வாங்கிக்கலாம். நம்ம போனது ஆஃப்டர்நூன் டைமில் போயிட்டோம். நல்ல வெயில். கொஞ்ச நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்ம சாப்பாடு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துருந்தோம். ஸோ அதை அங்கே வச்சு சாப்பிட்டுட்டு அந்த இடத்துலேருந்து பின்னாடி பார்த்தோன்னா இது எல்லாமே காஃபி பீனை காய போட்டிருக்காங்க. அப்போ தான் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணோம். நாங்கள் பார்த்தது அது காஃபி தான் அப்படின்னு சொல்லிட்டு. அது காஞ்ச உடனே அது இந்த மாதிரி பிளாக் கலரில் மாறிடுது. இப்போ அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம வந்த பிளேஸ் தான் இந்த சீதார்குண்டு. இந்த பிளேஸ் ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. ஸோ நம்ம இங்கே ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நம்ம காரில் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் உள்ளே போயிட்டு நம்ம கார் பார்க் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ் உண்டு. அங்கே இருந்து நம்ம ஒரு 500 மீட்டர்ஸ் நடந்து போனால் அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். நம்ம இப்போ வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக டீ, அந்த சைட் ஃபுல்லாக காஃபி. அதை இது பண்ணிட்டோமோ? சாரி, இதுவும் டீ தான், இதுவும் டீ தான். அந்த சைடு ஒன் சைட் ஃபுல்லாக டீ இருந்தது, இன்னொரு சைட் ஃபுல்லாக காஃபி இருந்தது. நம்ம வர வழியில் ஒரு பிளேஸில் ஒன் சைட் ஃபுல்லாகவே டீ எஸ்டேட், தென் ஒன் சைட் ஃபுல்லாக காஃபி பார்த்தோம். அது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது.
ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து இந்த மாதிரி நடந்து போகிற மாதிரி இருக்கும். நடந்து போய் கடைசியில் நம்ம பார்க்குற இந்த பிளேஸ் தான் இந்த வியூ பாயிண்ட். நடந்து வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, பட் வந்து வியூ வந்து சூப்பராக இருந்தது. இப்போ அங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு நம்ம வந்து இப்போ ரிட்டன் ஆகிட்ருக்கோம். ரிட்டன் வந்து நம்ம கார் பார்க் பண்ண இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே வந்து சின்னதாக ஷாப் வச்சுருக்காங்க. இங்கே ஐஸ்கிரீம், ஸ்குவாஷ், தென் வந்து டீ பவுடர், காஃபி பவுடர் இது எல்லாமே சேல் பண்ணுறாங்க. நல்ல கோல்டை வச்சுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடு, அவில் மில்க் குடி, ஜூஸ் குடி, எல்லாம் குடி. சோடா வாட்டா? ஐயோ சோடாவா? எல்லாத்துக்குமே சோடா தானா? அப்போ நானும் சோடா ஊற்றி தான் குடிக்கணும். தண்ணி ஊற்றி குடிக்கலாம். டேய் உடச்சிடாது. இல்லை சோடாவே ஃபுல்லாக ஊற்றிட்டாங்க. அப்படியே தான் குடிக்கணுமா? அடிபொலி அடிபொலி. எனக்கு தான் ஸ்ட்ராவே, எனக்கு தான் ஸ்ட்ராவே. எல்லாம் குடி. நல்லா இருக்காது, அவளுக்கு பிடிக்காது. ஜிஞ்சர் இது. இந்த காஃபி பீனும் இந்த ஸ்குவாஷும் வாங்க. மோசம்பி இது வந்து 160, இது வந்து 180. காஃபி பீன் நம்ம மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாமா? இதை நம்ம போய் வீட்டில் போய் ட்ரை பண்ணலாம். இது வந்து ஜிஞ்சர் ஸ்குவாஷ். அவங்களாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. தென் அங்கே இருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.